வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான தகவல் தான். அதாவது பேப்பர் நியூஸ்கட்டில் நிறைய தகவல்கள் இது சம்மந்தமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்மளும் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே பகிரப்பட்டு தான் இருக்குது. ஸோ குரூப்பில் இருக்கிற நபர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும். குரூப் அப்படிங்கிறப்போ வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் குரூப் ரெண்டுமே தான் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னா அதில் தான் வந்து நிறைய நண்பர்களால் உள்ளே ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா கம்மியான வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 1000 நபர்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்க முடியும். ஸோ இது டெலகிராம் அப்படின்னா நம்மளால் 25,000 நபர்களையும் ஃபில்ஃபில் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து டெலகிராம் குரூப் அப்படின்றது. ஏன்னா வந்து நம்ம ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லா நண்பர்களும் ஒரே இடத்துல இருந்தாங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கும் அது வெற்றி அடைகிறதுக்குமான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 1000 நபர்கள் இருக்காங்க. 1000 நபர்கள் எடுக்கிற முடிவுக்கும் ஒரு டெலகிராம் குரூப்பில் 20,000 நபர்கள் இருக்காங்க அப்படின்னா 20,000 நபர்கள் எடுக்கிற முடிவுக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராமோட லிங்க் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதனால் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நியூஸில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். மாணவர் எண்ணிக்கை அதிகரித்தும் 12 ஆண்டுகளாக ஆசிரியர் நியமனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசு பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் வெளியிட்டு வரும் நிலையில் 11,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்தும் 12 ஆண்டுகளாக ஆசிரியர் நியமனம் இல்லாதது தொடக்க கல்வியில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் மார்ச் 1 முதல் 37,553 அரசு பள்ளிகளில் துவங்கிய மாணவர்கள் சேர்க்கை எதிரொலியாக 1,06,268 மாணவர்கள் புதிதாக சேர்ந்ததாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஸோ இந்த மாதிரி மாணவர்களோட சேர்க்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. பட் வந்து ஆசிரியர்கள் கம்மியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அடுத்த பாராகிராஃபில் பாருங்கள். அதாவது தொடக்க கல்வித்துறையில் 1,12,000 ஆசிரியர்கள் நியமிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது 93,000 ஆசிரியர்கள் மட்டுமே பணியில் உள்ளனர். 11,000க்கும் மேற்பட்ட இடங்கள் காலியாக உள்ளன. இத்துறையில் 2012க்கு பின் இதுவரை இடைநிலை ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டுதோறும் 5,000 பேர் ஓய்வு பெறுகின்றனர். மாணவர்கள் சேர்க்கையை வெளிப்படையாக கொண்டாடும் அரசு அதற்கேற்ப அது வந்து சின்ன தகவல்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு வருஷமும் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு வருடமும் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5,000 அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில் ரிட்டையர்மெண்ட் இருக்குது. ஸோ தற்போதைய நிலைமைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11,000 காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த வருஷம் ரிட்டையர்மெண்ட்டும் ஆகிடும். ஸோ அதை சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 16,000, ஆல்ரெடி 11, இப்போ ஒன்று சேர்த்தாங்க அப்படின்னா 16, அந்த ரேஞ்சில் வந்து ரிட்டையர்மெண்ட்ஸ் அப்படின்றது வரும். ஸோ இதை எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணால் மினிமமாக இப்போ இருக்கக்கூடிய தேர்வு எழுதின ஆசிரியர்களை உள்ள ஃபுல்லப் பண்ணினாலுமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அது பற்றாக்குறை அப்படின்றது ஏற்படும். ஏன்னா ப்ரொமோஷனில் போகலாம், ட்ரான்ஸ்ஃபரில் போகலாம், வேறு ஜாபுக்கு போயிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய அந்த 25,000 நபர்களையும் உள்ள அவங்க வந்து வேலைக்கு கொடுத்தாலுமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக ஆசிரியர் பற்றாக்குறை அப்படிங்கிறத ஒன்று எதிர்நோக்கி தான் காத்திருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. வரக்கூடிய 24ஆம் தேதி வரையும் வெயிட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நமக்கான ஒரு முழுமையான அப்டேட் அப்படின்றது வெளிப்படையாக தெரியும் அப்படிங்கிறது தான் நம்ம முழுக்க நம்புகிறோம். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதம் 24ஆம் தேதி நமக்கான ஒரு அப்டேட், மிகப்பெரிய அப்டேட் அப்படின்றது காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது என்ன மாதிரி அப்டேட்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு டோட்டலாக முக்கால்வாசி விஷயங்கள் தெரியும். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற நபர்களே டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் எந்த முடிவுகள் எடுத்தாலும் அதை ஒரு மனதோடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இதில் ஒரு மினிமமாக 20,000 நபர்களையாவது நான் எதிர்பார்க்குறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட வீடியோக்களை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணியாவது அந்த டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ண வைங்க. அப்படி ஆட் பண்ணுறது மூலயமா நம்ம நினைக்கிற விதம், நம்ம நினைக்கிறது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா ஒரு 100 பேர் 50 பேர் அப்படி யோசித்து ஒரு பிளான் பண்ணோம் அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமாங்கிறது தெரியாது. பட் இதுவே ஒரு 500 பேர் 1000 பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதுக்கடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எஸ்ஜிடி தேர்வர்கள் ஒரு முறையும் அவங்க பார்க்கக்கூடிய நபர்கள்கிட்ட கண்டிப்பாக கோரிக்கை மனுக்கள் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதோட பிக்சர் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை
எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நம்மளும் கோரிக்கை மனுக்கள் யாருக்கிட்டலாம் கொடுக்க முடியுமோ, எங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ, கலெக்டர் அலுவலகத்தில் கொடுக்கறது முதற்கொண்டு எல்லா ஒர்க்கையும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இதுக்கான சக்ஸஸ் அப்படின்றது கூடிய விரைவிலேயே வந்துடும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா அடுத்து எலெக்ஷன் அப்படின்றது இருக்குது. அடுத்தடுத்த நகர்வுக்கு நகரணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக, ஏன்னா இப்போ விட்டுட்டாங்க, ஒரு 1000மோ 2000மோ அவங்க கொடுத்துருக்கிற வேக்கன்ட் மட்டும் ஃபில்லப் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது போதுமானு கேட்டால் கண்டிப்பாக அது பத்தாது. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலி பணியிடங்களோட எண்ணிக்கையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ பணியிடங்களோட எண்ணிக்கை அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு அந்த 1000 2000 காலி பணியிடங்கள் அப்படின்றத போட மாட்டாங்க. கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது நமக்கு நான் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதை விடவும் நம்மளோட முதன்மையான கோரிக்கை என்ன அப்படின்னா, தேர்வு எழுதுனா அனைவருக்கும் வேலை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதன்மையான கோரிக்கை. ஸோ அதனால் அந்த பயணத்தை நோக்கி நம்மளும் பயணிப்போம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்களும் நம்மளோட சேர்ந்து கண்டிப்பாக பயணிக்கலாம். அடுத்து ஏன்னா இப்போது இன்னும் ஒரு 2-3 நாட்களில் நமக்கான அப்டேட் அப்படின்றது கிடச்சிடும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அப்டேட் அவங்க வெப்சைட்லேருந்து ஏதாவது ஒன்று கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம நினச்ச விஷயத்த சக்ஸஸ் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டு இதுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய அனைத்து வேலைகளுமே தேவையில்லாத விஷயங்கள் ஆகிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சைட்லேருந்து என்ன பண்ண முடியுமோ, கோரிக்கை மனுக்கள் கொடுக்க முடியுமோ அதை எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ தொடர்ச்சியாக இதற்கான அப்டேட் அப்படின்றது நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ குரூப்பில் இருக்கிற நபர்களுக்கு அதற்கான முழுமையான அப்டேட்டும் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற தகவல்கள் அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வரும். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் குரூப்பில் நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா புதுசாக ஒரு சிலர் வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ண முடியாது. அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கும் நம்ம அதில் என்ன பண்ணுன்றது அப்படின்ற கைடன்ஸ் அப்படின்றதும் கொடுப்போம். ஸோ தொடர்ச்சியான அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்களும் அதற்கான ஃபுல் எஃபர்ட் அப்படின்றத போட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. எஸ்ஜிடி தேர்வில் நம்ம நினைத்த ஒரு இடத்த அடையாமல் விட போகிறதில்ல அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் நம்மளும் ஓடிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் அதற்கு ஈடு கொடுத்து அதே கண்ணோட்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ வரக்கூடிய நாட்கள் நமக்கு நல்ல நாட்களாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப மன உளைச்சலாகியும், ரொம்ப கஷ்டப்பட்டும், ரொம்ப ஃபீல் பண்ணியும், இதற்காக வருத்தப்பட்டும் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. பட் நமக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் தேவையே இல்லை. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் நல்ல நாட்களாகவும் நமக்கு நல்லது நடக்கக்கூடிய நாட்களாகவும் தான் இருக்க போதில். அதில் எந்த டவுட்டுமே பட வேணாம். ஏன்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபேமிலி சுச்சுவேஷன், ஏன்னா பெண்களாக இருந்தீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 75% பெண்கள் தான். அப்படி இருக்கும்போது 75ன்னு இல்லை, 90% பெண்கள் தான். அப்படி இருக்கும்போது அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனு, மன உளைச்சல் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் மன உளைச்சல் ஆக தேவையில்லை. இதற்கான அப்டேட் அப்படின்றது இன்னும் 2-3 நாட்களில் வெளிவந்துடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா குரூப்லேயும் இதை தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்துடும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும். அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற ஒரே விஷயம் எல்லாருக்கும் வேலை அப்படிங்கிறது. நீங்களும் அதே மனநிலையில் அதே மாதிரியான ஒரு தாட்டில் இருங்க, கண்டிப்பாக வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இதற்கான அப்டேட்ஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். எஸ்ஜிடி சம்மந்தமான தேர்வுகள் சம்மந்தமான தொடர்ச்சியான அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருவோம். டெலகிராம் சேனலோட லிங்க்கும் கொடுத்துட்றேன். அதே போல் தொடர்ச்சியான அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸ், அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக அப்டேட் அப்படின்றத நம்ம சேனல்லையும் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.